வணக்கம். உடலிற்கு ஒரு நல்ல மருந்து ஆசனம், உள்ளத்திற்கு ஒரு நல்ல மருந்து தியானம். O God bless us and all in the world with peace, happiness, purity in mind, health and wealth. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சபூத முத்திரைகள். நம்மளுடைய விரல்கள் ஒவ்வொன்றிலையுமே ஒவ்வொரு பூதங்கள் இருக்குது, அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ கட்டை விரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நெருப்போட சேர்ந்தது. ஆள்காட்டி விரல் காற்று, நடுவிரல் ஆகாயம், மோதிர விரல் நமக்கு நிலம், சுண்டு விரல் நீர். இப்போ இந்த ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு விரலோடையும் டச் பண்ணும் போது, அதாவது ஒவ்வொரு பூதத்தையும் இணைக்கும் போது நமக்கு ஒவ்வொரு பலன் கிடைக்கும். அதாவது நம்ம கட்டை விரல தான் ஒவ்வொன்றத்தோடையும் இணைக்க போகிறோம். அப்படி இணைக்கும் போது அந்த நெருப்பு அப்படின்ற பஞ்சபூதம் ஒவ்வொரு பூதத்தோடையும் செயல்பட்டு நமக்கு ஒவ்வொரு பலனை தருது. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பஞ்சபூத முத்திரைகள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆள்காட்டி விரலை இப்படி நல்லா மடிச்சுக்கோங்க. அது மேலே கட்டை விரலை இப்படி வச்சுக்கோங்க. மற்ற 3 விரல்கள் இப்படி இருக்க போது இதுக்கு பேர் வாயு முத்திரை. அதாவது நெருப்பையும் காற்றையும் நம்ம இப்போ இணைச்சிருக்கிறோம். ஸோ அதுவும் உங்களுடைய ஆள்காட்டி விரலுடைய அந்த டிப் இருக்கு இல்லையா, அந்த டிப் இந்த கோட்டில் இப்படி டச் பண்ணணும். அது மேலே நீங்கள் விரலை வைக்கணும். ஸோ இது வாயு முத்திரை. கண்களை மூடி பேக் போனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. உங்களுடைய கை விரல்களில் கொடுத்துருக்கக்கூடிய அழுத்தத்தையும் உங்களுடைய மூச்சோட்டத்தையும் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கேஸ்ட்ரிக் வேஸ்டேஜ் எல்லாமே இந்த உடலை விட்டு வெளியேறிட்டு இருக்குது. இந்த உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்குது. எனக்குள்ள எந்த விதமான கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இல்லை. கேஸ் போய் எங்கேயும் அடைச்சிக்கல. என்னுடைய கழுத்து எலும்புகளில் இருக்கக்கூடிய பெயின் படிப்படியாக ரெடியூஸ் ஆகுது. என்னுடைய ஷோல்டரில் இருக்கக்கூடிய பெயின் படிப்படியாக ரெடியூஸ் ஆகுது. என்னுடைய பேக் போனில் எனக்கு எந்த விதமான பெயினும் இல்லை. என்னுடைய ஒவ்வொரு ஜாயிண்ட்ஸுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஜாயிண்ட்ஸில் எனக்கு எந்த விதமான பெயினும் இல்லை. இந்த வாயு முத்திரை எனக்குள்ள போய் என்னை நல்லா ஆரோக்கியமாக வச்சிருக்குது. நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறேன். மூச்சோட்டத்தையும் கை விரல்களில் கொடுத்துருக்கக்கூடிய சின்ன அழுத்தத்தையும் மட்டும் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறேன். ரிலாக்ஸ். கைகளை இப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய நடுவிரல் நுனிய கட்டை விரல் நுனியோட இப்படி இணைச்சிக்கிறீங்க. இதுக்கு பேர் ஆகாய முத்திரை. கை விரல்களை இப்படி வச்சுட்டு கை விரல்களில் கொடுத்துருக்கக்கூடிய சின்ன அழுத்தத்தையும் என்னுடைய மூச்சோட்டத்தையும் மட்டுமே நான் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத பிளட் வேஸ்டேஜ் எல்லாமே என்னுடைய கிட்னிக்கு ஃபில்ட்ரேட் ஆகி உடல் கழிவுகள் கரெக்டாக வெளியேறுது. என்னுடைய 2 கிட்னியுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. கிட்னியில் எந்த விதமான யூரினரி இன்ஃபெக்ஷன், நீர்க்கடுப்பு, ஸ்டோன் மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. என்னுடைய 2 கிட்னியுமே நல்லா ஹெல்த்தியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. இங்கே என்னுடைய யூட்ரஸ் நல்லா ஆரோக்கியமாக செயல்படுது. இங்கே எனக்கு யூட்ரஸில் எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் இல்லை. நீர்க்கட்டிகள், பிசிஓடி மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன். மெதுவாக கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பிருத்திவி முத்திரை. உங்களுடைய மோதிர விரல் நுனிய கட்டை விரல் நுனியோட இப்படி இணைச்சிக்கோங்க. நெயில டச் பண்ணக்கூடாது, அந்த ஸ்கின் மட்டும்தான் டச் ஆகணும். கை விரல்களில் கொடுத்துருக்கக்கூடிய சின்ன அழுத்தத்தையும் என்னுடைய மூச்சோட்டத்தையும் மட்டுமே நான் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறேன்.
நான் டெய்லி சாப்பிடக்கூடிய உணவுகள் எனக்கு இங்கே நல்லா டைஜஸ்ட் ஆகுது. என்னுடைய டைஜஷன் சிஸ்டம் எனக்குள்ள நல்லா ஹெல்த்தியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. நான் சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் இந்த உடல் முழுவதும் கிடைக்குது. நான் நல்லா பிரிஸ்காக ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்கிறேன். எப்போயுமே நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். கரெக்டாக ஒரே டயத்தை டெய்லி ஃபாலோ பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். ஸோ எனக்குள்ள எந்த விதமான அசிடிட்டி ப்ராப்ளம், அஜீரண கோளாறு, வயிறு உப்புசம், நெஞ்செரிச்சல் மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. என்னுடைய வயிற்றுப்பகுதி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. வயிற்றுப்பகுதி ஆரோக்கியமாக இருக்கிறதுனால என்னுடைய ஸ்கின்ல எனக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் இல்லை. என்னுடைய ஸ்கின் நல்லா சாஃப்டாக ஹெல்த்தியாக இருக்குது. என்னுடைய வாய்ப்பகுதியிலையும் புண்ணு மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. என்னுடைய வாய்ப்பகுதியும் நல்லா ஆரோக்கியமாக செயல்படுது. கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வருண முத்திரை. உங்களுடைய சுண்டு விரல் நுனியை கட்டை விரல் நுனியோடு இப்படி இணைச்சிக்கோங்க. ஒரு சிலருக்கு இந்த விரல் இணைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண சரியாக போயிடும். இந்த மாதிரி மற்ற 3 விரல் நிற்க ஆரம்பிக்கும். செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கை விரல்களில் கொடுத்துருக்கக்கூடிய சின்ன அழுத்தத்தையும் உங்களுடைய மூச்சோட்டத்தையும் மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. வருணமுத்திரை. என்னுடைய பேங்க்ரியாஸ் இங்கே எனக்கு கரெக்டாக இயங்கிக்கிட்டு இருக்குது. என்னுடைய குளுக்கோஸ் லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆகுது. என்னுடைய சுகர் லெவல் நார்மலாக இருக்குது. ஃப்யூச்சரில் எனக்கு எந்த விதமான சுகர் கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாமல் நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன். கை விரல்களில் கொடுத்துருக்கக்கூடிய சின்ன அழுத்தத்தையும் என்னுடைய மூச்சோட்டத்தையும் மட்டுமே நான் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறேன். ரிலாக்ஸ். கைகளை இப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூரிய முத்திரை. உங்களுடைய இந்த ரிங் ஃபிங்கர் மோதிர விரலுடைய இந்த நுனியை கட்டை விரலுடைய இந்த கோட்டில் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அது மேலே கைகளை இப்படி வச்சுக்கோங்க. கட்டை விரலை இப்படி வச்சுக்கோங்க. கைகளை இப்படி வச்சுக்கோங்க. சூரிய முத்திரை. டைஜஷன் போக மீத வேஸ்டேஜ் எல்லாமே என்னுடைய எஸ்கிரேட்டரி சிஸ்டம் மூலமா அன்னைக்கு கரெக்டாக வெளியேறுது. என்னுடைய ஸ்மால் இன்டென்ஸ்டைன், லார்ஜ் இன்டென்ஸ்டைன் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த உடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான எஸ்கிரேட்டரி சிஸ்டமுமே நல்லா ஆரோக்கியமாக செயல்படுது. ஸோ இந்த உடல்ல எந்த விதமான வேஸ்டேஜுமே இல்லை. நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன். ரிலாக்ஸ். இப்படி இந்த பஞ்சபூத முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. காலை, மாலை, இரவு 3 வேளையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு முத்திரையுமே 2 நிமிஷம் கொடுங்க. அலாரம் வச்சு டைம் வச்சு செய்யுங்க. நல்ல பலன் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி சொன்ன சுத்தப்படுத்தும் முத்திரையும் சேர்த்து செய்யுங்க. ரொம்பவே நல்ல பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.